Hello friends, so welcome everyone. So welcome to Ungal Academy. So நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா டார்கெட் 200 ஃபார் குரூப் 1 பிலிம்ஸ் 30 days டெஸ்ட் சீரிஸ். அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 17 பார்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 280 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது பார்ட் 18. ஸோ இன்கேஸ் யாராச்சும் ப்ரீவியஸாக பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோஸ் போய் பார்த்துருங்க. என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கு. ஒரு 17 பார்ட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். சரியா? ஓகே, ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்அகாடமி ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்காக ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் நான் வந்து ஜாகிரஃபி வந்து எடுக்கிறேன். இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22nd ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் என்னோட கிளாஸ் வந்து ஜான்வரி 2 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி 2 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ டிசம்பர் 22. இன்கேஸ் நீங்கள் வந்து அன்அகாடமி ப்ளஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த ரெஃபரல் கோடை வந்து பயன்படுத்துங்க. அஜய்குமார் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துங்க. உங்களுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அஜய்குமார் லைவ் இல்லை அஜய்குமார் எஸ். ஸோ இந்த ரெஃபரல் கோட் பயன்படுத்தினாலே உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்கு நம்ம வந்து போயிடலாம். ஸோ நேற்று நம்ம வந்து சில நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இதை பற்றி வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 15 கொஸ்டின் வந்து பார்த்தோம். அதுல இன்னும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து பெண்டிங் வந்து இருக்கு. அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு ஜாகிரபில இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, இருந்து பார்க்கணும். இன் விச் ஸ்டேட் Navigan Naxria Tiger Reserve is located? Karnataka, Maharashtra, Goa and Haryana. Navigan Nazria Tiger Reserve வந்து எங்க இருக்கு? Naxira Tiger Reserve வந்து எங்க இருக்கு? கர்நாடகாவா, மகாராஷ்டிராவா, கோவாவா, ஹரியானாவா? In which state Navigan Naxira Tiger Reserve is located? Karnataka, Maharashtra, Goa, Haryana. So answer option B. Okay, Maharashtra. So Navigan Naxira Tiger Reserve எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால வந்து இருக்கு. சரியா? அடுத்தது போர் டைகர் ரிசர்வ்ஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஆர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்? நாகாலாந்து, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். போர் டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? எந்த மாநிலத்துல போர் டைகர் ரிசர்வ் வந்து இருக்கு? நாகாலாந்து, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. ஸோ போர் டைகர் ரிசர்வ் வந்து எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால தான் வந்து இருக்கு. ஓகேயா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், துத்வா டைகர் ரிசர்வ் இஸ் ப்ரொடெக்டட் ஏரியா இன் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, யூபி, ராஜஸ்தான். துத்வா டைகர் ரிசர்வ் எங்க வந்து இருக்கு? வெஸ்ட் பெங்காலா, தமிழ்நாடுவா, யூபியா, ராஜஸ்தானா? துத்வா டைகர் ரிசர்வ். ஆன்சர் ஆப்ஷன் சி, யூபி. ஓகே, ஆக்சுவலா யூபில வந்து 2 டைகர் ரிசர்வ் வந்து இருக்கு. துத்வா டைகர் ரிசர்வ், நெக்ஸ்ட் பிலிபிட் டைகர் ரிசர்வ். இந்த 2 டைகர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா யூபில தான் வந்து இருக்கு. ஓகேயா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரத்தம்போர் டைகர் ரிசர்வ் வந்து எங்க இருக்கு? ராஜஸ்தான், கேரளா, கர்நாடகா, பீகார். ரத்தம்போர் டைகர் ரிசர்வ்ஸ் இஸ் இன் விச் ஸ்டேட்? ராஜஸ்தானா, கேரளாவா, கர்நாடகாவா, பீகாரா? ரத்தம்போர் டைகர் ரிசர்வ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான்ல 3 டைகர் ரிசர்வ் வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரத்தம்போர் டைகர் ரிசர்வ், சரக்ஷா டைகர் ரிசர்வ், நெக்ஸ்ட் முக்கந்திரா ஹில்ஸ். ஓகேயா? ஸோ 3 டைகர் ரிசர்வ் வந்து ராஜஸ்தான்ல வந்து இருக்கு. ஸோ ரத்தம்போர் டைகர் ரிசர்வ் வந்து ராஜஸ்தான்ல தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின், இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட் சத்கோஷியா டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட்? சத்கோஷியா டைகர் ரிசர்வ் வந்து எங்க இருக்கு? ஒடிஷா, மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கர். இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட் சத்கோஷியா டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட்? எந்த மாநிலம்? ஒடிஷா, மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கர். இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட் சத்கோஷியா டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஒடிஷா. ஸோ சத்கோஷியா டைகர் ரிசர்வ் வந்து எங்க இருக்குன்னா ஒடிஷால வந்து இருக்கு. ஒடிஷால 2 டைகர் ரிசர்வ் வந்து இருக்கு. என்னென்னது? சிம்லிபால் டைகர் ரிசர்வ் அண்ட் சத்கோஷியா டைகர் ரிசர்வ். ஓகே, அடுத்தது விச் ஆர் தி ஃபாலோவிங் ஸ்டேட் இஸ் கவால் டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட்? கவால் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு? கேரளா, ஒடிஷா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா.
கவால் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு? கேரளாவா, ஒடிஷாவா, மகாராஷ்டிராவா, தெலுங்கானாவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கானா. தெலுங்கானால 2 டைகர் ரிசர்வ் வந்து இருக்கு. ஒன்னு கவால் டைகர் ரிசர்வ், இன்னொன்னு அம்ராபாத் டைகர் ரிசர்வ். ஓகேயா? தெலுங்கானால கவாங், இன்னும் அம்ராபாத் டைகர் ரிசர்வ். ஓகேயா? Okay, next question. The major temperature fluctuation in surface water of tropical eastern Pacific Ocean is called as. அயனமண்டல கிழக்கு பசிபிக் சமுதிரத்தில் மேற்பரப்பில் ஏற்படும் வெப்ப ஏற்ற தாழ்வானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டெம்பரேச்சர் இன்வர்ஷன், கன்வெக்ஷன், தெர்மோக்ளைன், நெக்ஸ்ட் வந்து எல் நீனோ, லா நீனோ. ஆன்சர் the major temperature fluctuations in surface water of tropical eastern Pacific. Temperature inversion, convection, thermocline, El Nino, La Nino. அயனமண்டல கிழக்கு பசிபிக் சமுதிரத்தில் சமுதிர மேற்பரப்பில் ஏற்படும் வெப்ப ஏற்ற தாழ்வானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டெம்பரேச்சர் இன்வர்ஷன், கன்வெக்ஷன், தெர்மோக்ளைன், எல் நீனோ, லா நீனோ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி எல் நீனோ, லா நீனோ. ஓகே, ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க டிராபிக்கல் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல ஏற்படுற மேஜர் டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷனை எல் நீனோ, லா நீனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. ஸோ லிஸ்ட் 1ல வந்து கிளைமேட் பத்தி கொடுத்துருக்காங்க. சென்னை இஸ் வார்மர் தென் கொல்கட்டா, ஸ்னோஃபால் இன் ஹிமாலயாஸ், ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு பஞ்சாப், வின்டர் ரெயின்ஃபால். ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி, ஆல்டிடியூட், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், லாட்டிடியூட். ஸோ கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லணும். ஆன்சர் ஈஸி. Chennai is warmer than Kolkata. Snowfall in Himalayas. Rainfall decreases from West Bengal to Punjab. Winter rainfall. So answer option D. Okay, 4213. So Chennai is warmer than Kolkata. So இதுக்கு வந்து latitude தான் வந்து காரணம், அச்சரேகை. அடுத்து snowfall in Himalayas. So இது வந்து பாரு altitude, உயரம். Rainfall decreases from West Bengal to Punjab. இதுக்கு வந்து distance from the sea. அடுத்து winter rainfall வந்து பாரு western disturbance. So answer option D 4213. Okay. அடுத்தது which of the following is not a planetary wind? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் கோள் காற்று அல்லாதவை வந்து எது? வெஸ்டாலிஸ், ட்ரேட் விண்ட்ஸ், மான்சூன், போலார் ஈஸ்டாலிஸ். which of the following is not a planetary wind? வெஸ்டாலிஸா, ட்ரேட் விண்ட்ஸா, மான்சூனா, போலார் ஈஸ்டாலிஸா? which of the following is not a planetary wind? so answer option C, மான்சூன். ஓகே, ஸோ மான்சூன் வந்து என்ன காற்று? அது வந்து சீசனல் விண்ட்ஸ். ஓகேயா? ஸோ மற்றபடி இந்த ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டாலிஸ், போலார் ஈஸ்டாலிஸ் இது எல்லாமே வந்து பிளானட்டரி விண்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டைனல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் மேக்ஸிமம் இன் தி. தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம். ஈக்குவட்டோரியல் ரீஜன், சவானா கிராஸ்லேண்ட், டெம்பரேட் கிராஸ்லேண்ட், ஹாட் டெசர்ட். டைனல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து எங்க மேக்ஸிமமா வந்து இருக்கும்? தினசரி வெப்ப வியாப்தி, அதாவது ஒரு நாள்ல மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர், இதுக்கான டிஃபரன்ஸ். ஓகேவா? எங்க வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும்? ஈக்குவட்டோரியல் ரீஜனா, சவானா கிராஸ்லேண்டா, டெம்பரேட் கிராஸ்லேண்டா, இல்ல ஹாட் டெசர்ட்டா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஹாட் டெசர்ட். ஸோ டைனல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் எங்க மேக்ஸிமம் வந்து இருக்கும்னா ஹாட் டெசர்ட்ல தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். சரியா? அடுத்தது நார்மல் லேப்ஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் இன் தி அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தின் இயல்பு வெப்ப வீழ்ச்சி விகிதமானது 6.5 டிகிரி செல்சியஸ் பர் 1000 மீட்டர், 5 டிகிரி செல்சியஸ் பர் 1000 மீட்டர், 6 டிகிரி செல்சியஸ் பர் 1000 மீட்டர், 7 டிகிரி செல்சியஸ் பர் 1000 மீட்டர். நார்மல் லேப்ஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் இன் தி அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தின் இயல்பு வெப்ப வீழ்ச்சி விகிதமானது 6.5 டிகிரி செல்சியஸ் பர் 1000, 5 டிகிரி செல்சியஸ் பர் 1000, 6 டிகிரி செல்சியஸ் பர் 1000 and 7 டிகிரி செல்சியஸ் பர் 1000 மீட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6.5 டிகிரி செல்சியஸ் பர் 1000 மீட்டர். ஸோ ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் மேலே போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேயா? நெக்ஸ்ட், த போர்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ரிஃப்ளெக்டட் பேக் டு தி ஸ்பேஸ் ஃப்ரம் தி பிளானட் இஸ் கால்ட்.
சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி பிரதிபலிப்பின் மூலம் விண்வெளிக்கு திருப்பி அனுப்பப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அட்மாஸ்பியரிக் விண்டோஸ், ஆல்பிடோ, ரெய்லேக் ஸ்கேட்டரிங், லா ஆஃப் ஸ்கேட்டரிங். ஆன்சர். The portion of incident radiation reflected back to space from the planet is called. என்னன்னு சொல்றோம்? அட்மாஸ்பியரிக் விண்டோஸா, ஆல்பிடோவா, ரெய்லேக் ஸ்கேட்டரிங்கா, இல்ல லா ஆஃப் ஸ்கேட்டரிங்கா? ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆல்பிடோ. ஆல்பிடோனா என்னது? ஒளி திருப்பு திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். த போர்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ரிஃப்ளெக்டட் பேக் டு தி ஸ்பேஸ் ஃப்ரம் தி பிளானட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்றோம்? ஆல்பிடோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேயா? அடுத்தது மேட்ச் த ப்ரெஷர் பெல்ஸ் வித் தேர் லாட்டிடியூட். ஸோ ஒரு பக்கம் ப்ரெஷர் பெல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது எந்த லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ போலார் ஹை, சப்போலார் லோ, ஈக்குவட்டோரியல் லோ, டிராபிக்கல் ஹை. 30 to 35 degree north and south, 90 degree north and south, 60 to 65 degree north and south, and 0 to 5 degree north and south. கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லணும். சிம்பிள் கொஸ்டின். போலார் ஹை, சப்போலார் லோ, ஈக்குவட்டோரியல் ஹை, ஈக்குவட்டோரியல் லோ, டிராபிக்கல் ஹை. ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 2 3 4 1. ஸோ போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி நார்த் டு சவுத். ஓகேயா? 90 டிகிரி நார்த் சவுத். அதே போல சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி டு 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத். ஈக்குவட்டோரியல் லோ வந்து பாத்தீங்கன்னா 0 டு 5 டிகிரி நார்த் அண்ட் சவுத். அண்ட் டிராபிக்கல் ஹை வந்து 30 டிகிரி டு 35 டிகிரி நார்த் அண்ட் சவுத். இதான் நம்ம புவியில இருக்கிற மேஜர் ப்ரெஷர் பெல்ட்ஸ். ஓகேயா? அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் வித் சூட்டபிள் ஆப்ஷன். ஸோ ஒரு பக்கம் ரிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அமேசான், தேம்ஸ், ஐராவதி, கங்கா. இன்னொரு பக்கம் வந்து ரீஜன், ஏசியா, இந்தியா, டெம்பரேட் ரீஜன், டிராபிக்கல் ரீஜன். இதையும் நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லணும். அமேசான், தேம்ஸ், ஐராவதி, கங்கா, ஏசியா, இந்தியா, டெம்பரேட் ரீஜன், டிராபிக்கல் ரீஜன். ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, 4 3 1 2. அமேசான் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ரீஜன், சவுத் அமெரிக்கால வந்து ஃப்ளோ ஆகுது. தேம்ஸ் வந்து பாத்தா யூரோப், டெம்பரேட் ரீஜன். ஐராவதி வந்து பாத்தா மியான்மர், ஆசியா. கங்கா வந்து இந்தியால ஃப்ளோ ஆகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4 3 1 2. ஓகே. அடுத்தது லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஸோ ஒரு பக்கம் வசந்த, கிரீஸ்ம, வருஷ, சிசிர, சான்ஸ்கிரிட் நேம், சீசன்ஸோட சான்ஸ்கிரிட் நேம். இன்னொரு பக்கம் வந்து சம்மர், மான்சூன், வின்டர், ஸ்ப்ரிங். இதை கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லணும். வசந்த காலம், கிரீஸ்ம, வருஷ, சிசிர, சம்மர், மான்சூன், வின்டர், ஸ்ப்ரிங். ஸோ கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லணும். ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, 4 1 2 3. வசந்தா வந்து ஸ்ப்ரிங் சீசன், கிரீஸ்மா வந்து சம்மர், வருஷா வந்து மான்சூன், சிசிரா வந்து பாத்தா வின்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 1 2 3. ஓகே. நெக்ஸ்ட், ட்ரேட் விண்ட்ஸ் ப்ளோ ஃப்ரம். வியாபார காற்று எங்கிருந்து வீசுகிறது? ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட், சப்போலார் லோ பிரஷர் பெல்ட், சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட், போலார் ஹை பிரஷர் பெல்ட். ட்ரேட் விண்ட்ஸ் ப்ளோ ஃப்ரம். வியாபார காற்று எங்கிருந்து வீசுகிறது? ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட்டா, சப்போலார் லோ பிரஷர் பெல்ட்டா, சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டா, இல்ல போலார் ஹை பிரஷர் பெல்ட்டா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட். ஸோ வியாபார காற்று எங்க இருந்து வீசுதுன்னா சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்ல இருந்தா வந்து வியாபார காற்று வந்து வீசுது. ஓகே. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 10 டேஸ் வந்து இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கோ நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அண்ட் ஆல்சோ அன்அகாடமி பிளஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு நியூ பேட்ச் கோர்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது, குரூப் 2க்காக இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டிசம்பர் 22ல இருந்து. இதுல நான் வந்து ஜியோகிராஃபி வந்து எடுக்கிறேன். இந்த பேட்ச் கோர்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 1 மந்த் ஆர் 3 மந்த்ஸ், அதே போல 6 மந்த், 12 மந்த்ஸ், இது எல்லாமே வந்து இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம ரெஃபரல் கோட் அஜய் குமார் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொஃபைல் லிங்க் வந்து இருக்கு. ஸோ அதுலேயே நீங்க டேரக்டா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகே. ஸோ இதே போல நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.